ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நான் வீடியோ போடாததுக்கு ஒரு ரீசன் நிறையா இருக்குது. என்னென்னா, எனக்கு ட்ரோப்பிங் சுத்தமாக என்னால் பேசக்கூட முடியாத ட்ரோப்பிங் நேற்று. அதனால தான் நான் ரெக்கார்ட் பண்ணலை. ஓகே, நான் வந்து ரெக்கார்ட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக வாய்ஸே வரல. இன்றைக்கி தான் காலையில் ஓகே வாய்ஸ் ஓரளவு ஓகேவா இருந்தது. ஸோ நான் டெய்லி வீடியோ வந்து அப்லோட் பண்ண நானும் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல் 600 ரீச் ஆயிடுச்சு. ஐ எம் ரியலி ஹாப்பி. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன்டா. அண்டு இப்போ புதுசாக வந்திருக்க எல்லாருக்குமே நம்ம சேனலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பெரிய ஃபேமிலி 1K ரீச் ஆகணும்டா. அந்த அளவுக்கு நம்ம போகணும். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? ரொம்பவே தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட்டால் தான் எனக்கு இப்போ 600 வந்து நான் ரீச் ஆகி நிற்கிறேன். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. நான் என்ன புண்ணியம் பண்ணேனே எனக்கு தெரில. நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு இவ்வளோ பெரிய குட் நியூஸ் வந்து இவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கலை. ஆனால் கிடச்சிடுது. தேங்க்யூ செல்லக்குட்டீஸ். நான் இன்னும் டெய்லி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். அவங்களை எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நான் என்ஜாய் பண்ணுறேன். நான் லைவ் வருவேன். ஆனால் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு டைமில் கன்ஃபார்ம் நான் வருவேன். ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ போன சீன் நான் எங்கே விட்டுருந்தேன், எல்லாம் ஆல்ஃபா, ஒமேகா, பீட்டா எல்லாம் அந்த லேக் முன்னாடி நிற்கிது. இப்போ அங்கே ஒரு போர்ட்டல் உருவாக இப்போ எல்லா நம்பர்ஸ் பார்த்துட்டு ஓகே நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போகிறாங்க. ஜேகேயும் ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆகி நின்று ஒரு செகண்ட் அந்த கிங்டமும் பார்க்குறாரு. பார்த்துட்டு நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே எப்படின்னா ஃபுல்லாக மாயாஜாலமாக அவ்வளோ மேஜிக்ஸ் அப்படி இப்படின்னு இருக்குது. இப்போ அங்கே ஒருத்தர் வராரு. அங்கே அது யாருன்னா நம்ம ஹோபி தான். ஆக்சுவலாக ஹோபி ஒரு ஆல்ஃபா, ஆனால் ஒரு மேஜிக்கல் ஆல்ஃபா. அவர் எல்லா மேஜிக் எல்லாமே தெரியும். ஸோ இதை பார்த்துட்டு ஜேகே நீ யார் அப்படின்னு கேட்கவும், நான் என்னோடய பேர் ஹோபி, நான் இங்கே வாழ்கிற ஒரு ஆல்ஃபா, மேஜிக்கல் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு ஆரம் ஓ ஆல்ஃபா, ஓகே. எங்களோட ஒமேகா ஒமேகான்னு ஒருத்தர் இருப்பான். அவனை இங்கே கடத்திட்டு ஒரு டெவில் கூட்டிகிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும், என்ன அவனா அப்படின்னு கேட்கவும், இவ்வளோ ஏன் ஷாக் ஆகுறீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்க, இப்போ ஜேஹோப் தான் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டெவில் கூட சண்டை போட்டு யாருமே கூட்டிகிட்டு போனதா சரித்திரமே கிடையாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு ஜேகே நான் கூட்டிகிட்டு போவேன், அது என்னோட மக்கள், அது ஆக்சுவலாக என்னோட மக்கள், அவங்கள நான் கூட்டிகிட்டு போகாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு ஹோபி உங்களால் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள், ஆனால் அந்த டெவில் கிட்டேருந்து உங்களால் அவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு ஜின்னு ரொம்ப கோவப்படுறாரு. இங்கே பாரு, டே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லவும், அது யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஒருத்தனை தரன்னு இழுத்துட்டு போனால் அந்த டெவில், அதுவும் பாவம் அந்த பையன் வேற ரத்த வெள்ளத்தில் இருந்தான். என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி ஒரு மாதிரி நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு மற்ற நம்பர்ஸ்லாம் பயப்படுறாங்க. என்னது, டே ரத்த வெள்ளத்தில் இருக்கானா அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ டேவோட ஆல்ஃபா அப்படியே ஒரு கத்துதான். அந்த கத்துதில் எல்லாருமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்ட்டாங்க. இப்போ ஹோபா தான் அந்த ஆல்ஃபா அந்த ஒமேகா கிட்ட அப்படியே லைட்டாக அந்த முடியை கோதி கொடுக்குறாரு. அந்த ஒமேகா அப்படியே கொஞ்சம் சாந்தமாகுது. இதை பார்த்துட்டு ஜிகே என்ன, நீ இந்த ஒமேகாவை எப்படி கட்டுப்படுத்தினா அப்படின்னு சொல்லவும், எங்கே பாருங்க, நான் மேஜிக் தெரிஞ்சவன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லவும், இது டேவோட ஒமேகா, இது யாருக்குமே அடங்காது, நாங்கள் தொட்டாவே அது கத்தும் அப்படின்னு சொல்லவும், அது பயங்கர கோபத்தில் இருக்குது. அதனால தான் அதை கொஞ்சம் சமாதானப்படுத்தினேன். ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாதானப்படுத்தினேன். நீங்கள் யார் தொட்டாலும் அது கோவப்பட தான் செய்யும்.
நீங்கள் அன்பாக பாசமாக அதை தொட்டிங்கன்னா அது எதுவும் பண்ணாது அப்படின்னு வந்து சொல்லவும், இப்போ வந்து ஜின்னு வந்து தொட வரவும் அந்த ஒமேகா மறுபடியும் கத்துது. இப்போ அது கத்துறத பார்த்துட்டு ஜேக்கப் மறுபடியும் வந்து அந்த முடியை வந்து கோதி கொடுக்க அது மறுபடியும் அமைதியாகிக்குது. இதை பார்த்துட்டு இல்லை நாங்கள் தொடலை, நீங்கள் இந்த ஒமேகாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லவும், ஓகே நீங்கள் வர வரையும் இந்த ஒமேகாவை நான் பார்த்துக்கிறேன், வழியில் நிறைய தீய சக்திகள் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்களை நிறைய திசையில் நிறைய பேர் வந்து திருப்பிக்கிட்டே இருப்பாங்க, ஸோ பார்த்து நடந்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஹோபா வந்து அப்படியே மறைஞ்சு போகிறாரு. இதை பார்த்துட்டு எல்லா மெம்பர்ஸும் ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போகிறாங்க. அங்கே ஒரு டார்க்கான ரூம். இதை பார்த்துட்டு நஞ்சன் வந்து என்னடா இவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்னு கேட்கவும், வேறு வழியே இல்லை, இதை கிராஸ் பண்ணி தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த டார்க்கான ரூம்குள்ளே போகிறாங்க. இவங்களோட கால் சுற்றினா கிளிக் 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 அப்படின்னு கேட்குது. இதை பார்த்துட்டு ஜிம்முன்னு வந்து ஒரு செகண்ட் வாய்ந்துட்டு அப்படியே வந்து சுகா வந்து பார்க்குறாரு. சுகா ரொம்ப பயமாக இருக்குடா, இந்த ரூம் பாரு எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு அப்படின்னு வந்து சொல்லவா, ஆமாம் ரொம்ப டார்க்காக இருக்குது, இப்போ என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லவும், இப்போ ஒரு கொடூரமான வாய்ஸ் அப்படின்னு ஒரு கொடூரமான வாய்ஸ். இந்த வாய்ஸை கேட்டுன்னு எல்லாருமே ஸ்டன்னாக அப்படின்னு நின்ட்டாங்க. அந்த வாய்ஸ் யாருன்னா இருந்தனா ட்ராகன், அதுவும் ஒயிட் ட்ராகன். இதை பார்த்துட்டு ஜிம்முனா அப்படியே வந்து ஸ்டாச்சு ஆகிட்டார். எல்லாருமே பார்த்துக்கிறாங்க அந்த ஒயிட் ட்ராகனை, அவ்வளோ பெருசாக இருக்குது. அது ஒயிட் ட்ராகனை பார்த்து ரொம்ப பேர் எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா அது சாதாரண ட்ராகன் கிடையாது, ரொம்ப பெரிய ஒயிட் ட்ராகன், ரொம்ப பெருசாக இருக்குது. இதை பார்த்துட்டு ஜேகே வந்து உனக்கு என்ன வேணும், எங்கள் வழியை எதுக்கு நீ மறைக்கிறா அப்படின்னு வந்து அந்த ட்ராகன் கிட்ட கேட்கவும், அந்த ட்ராகன் மறுபடியும் கத்துது, அப்படின்னு காத்துது. இப்போ வந்து ஜேகே தான் எங்களுக்கு வழி விடு, நான் ஒருத்தவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் போக முடியாது, நீங்கள் என்னை தாண்டி தான் போகணும், என்னை தாண்டி போகணுன்னா இந்த 2 ஸ்பாட் இருக்குது, ஒரு ஸ்பாட் வந்து ஒயிட் கலரில் இருக்குது, இன்னொரு ஸ்பாட் ப்ளூ கலரில் இருக்குது. இந்த 2 ஸ்பாட்டில் நீங்கள் ஒரு ஸ்பாடை எடுத்து என் கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்ல எல்லா மெம்பர்ஸும் அப்படியே பார்த்தாடி பின்னாடி போயிட்டாங்க. ஏன்னா அது ட்ராகன் எப்படி இருக்கும் அந்த ட்ராகன், அதனால எல்லாருமே கொஞ்சம் விலகி போயிட்டாங்க. ஜிகே மட்டும் முன்னாடி வந்து நின்று அந்த ப்ளூ கலர் ஸ்வாடை எடுத்துக்கிறாரு. இப்போ அந்த ட்ராகன் இப்போ என்ன பண்ணுதோ அப்படியே ஒரு மனுஷ ரூபமும் மாறுது. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு வந்து அப்படியே பார்க்குறாங்க. அந்த ஒயிட் ட்ராகன் அப்படியே மனுஷ ரூபத்தில் மாறுது. அதுவும் அங்கங்கே அந்த ஒயிட் ஸ்கின்னு லைக் இப்போ ஸ்னேக்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படியே வந்து மனுஷனாக மாறி அந்த ஸ்கின் எல்லாமே வந்து ஸ்னேக்கோட தகள்கள் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எப்படிடா ஒரு ஸ்னேக் மனுஷனாக மாறுது அப்படின்னு வந்து ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளே வந்து பேச, இப்போ ஜெயிக்குதா ஃபைட் போட ஆரம்பிக்கிறார். 2 பேரும் பயங்கரமாக ஃபைட் போடுறாங்க. ஏன்னா அது ஸ்னேக், ஜேகே வந்து ஆல்ஃபா, 2 பேத்துக்குமே பயங்கரமான சண்டை. இப்போ இடையில வந்து ஜேகேவோட ஆல்ஃபாவும் வந்து சேர்ந்துக்குது. ஸோ 2 பேரும் அப்படி ஃபைட் போடுறாங்க. ஜேகே வந்து பவரை வந்து யூஸ் பண்ணி அவரும் வந்து ஃபைட் போட்டுட்ருக்காரு. அந்த ஸ்னேக்கும் வந்து ஃபைட் போட்டுட்ருக்கு. இப்போ 2 பேத்துக்கும் இட்டில் அவ்வளோ பெரிய ஃபைட். இப்போ கடைசியாக ஜிகே வந்து ஒரு மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த ஸ்வாடுக்கு கொஞ்சம் பவர் கொடுத்து அப்படியே வந்து அந்த ஸ்வாடை வந்து வீசுறாரு. அந்த ஸ்வாடை வீசவும் அந்த ஸ்னேக் அப்படியே வந்து பறந்து போய் கீழே வந்துடுது. அதை பார்த்துட்டு எல்லாருமே இப்போ எப்படியோ ஸ்னேக்கை தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி வாய முடியல. மறுபடியும் அந்த ஸ்னேக் மனுஷன் வந்து மறுபடியும் வந்து வரான். வந்து ஜிகேக்கு அங்கங்கே வந்து அடிபட்டுது, அந்த ஸ்னேக்குக்கும் அடிபடுது. ஸோ 2 பேத்துக்கும் அவ்வளோ பெரிய ஃபைட் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஃபைட்டோட முடிவில் ஸ்னேக் வந்து அப்படியே வந்து கீழே வந்து விழுந்துருச்சு. இதை பார்த்துட்டு இப்போயாவது எங்களுக்கு வழி விடுவியா அப்படின்னு கேட்கவும், தைரியமான ஆள் தான் நீ, போகலாம், நீங்கள் எல்லாருமே போகலாம் அப்படின்னு வந்து சொல்லவும், இப்போ இதை கேட்டுட்டு ஜிகே வந்து ஒரு டவுட்டில், இல்லை எனக்கு புரியலை, இங்கேருந்து போகலான்னா இன்னும் எவ்வளோத்தை நாங்கள் கடந்து போகணும் அப்படின்னு கேட்கவும், உங்களுக்கு இருக்குது இன்னும் ஒரு
எத்தனை இருக்குன்னு எனக்கே தெரியாது, நீங்கள் போகிற வரையும் போய் தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லவும் ஜேகேக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது. இன்னும் எவ்வளோ தான் எல்லாத்தையும் கடந்து போகணும்னா இன்னும் எவ்வளோ 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 இருக்குன்னு தெரியாதே அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிறாரு. இப்போ ஸ்டன் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு உருவம் பிளாக் கலரில் ஜேகே முன்னாடி வந்து அப்படி கொடூரமாக நிற்கிது. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த பாட்டை இங்கே முடிச்சுக்கிறேன். பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். ஓகே, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.